மீசான் டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். அதிரடி துப்பாக்கிச் சூட்டில் 6 அமெரிக்கர்கள் பலியான சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு ரகசிய போன் கோலால் அவமானப்பட்ட அசிங்கப்பட்ட பெஞ்சமின் நெதன்யாகு பெய்ரூத் மீதான தாக்குதலை தடுத்து நிறுத்திய ஈரானுடைய மிரட்டல் என்ற பல்வேறு விடயங்களோடு குழுவினருடைய அதிரடி தாக்குதல்ல தகர்ந்து போன அயன்டோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம், விரிவாக பார்க்கலாம். ஒட்டுமொத்த அமெரிக்காவையும் உலுக்கி போட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று அயோவாவின் மஸ்கடன் என்ற பிரதேசத்துல பதிவானது பெரும் அதிர்ச்சியை குறித்த பிரதேசத்துல உண்டு பண்ணிருக்கு. இந்த சம்பவம் எப்படி பதிவாகிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறித்த பிரதேசத்துல ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நடக்குது அப்படின்னு சொல்லி போலீசாருக்கு தகவல் கிடைக்குது. உடனடியாக போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து போனாங்க. குறித்த சம்பவத்துல துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி 4 பேர் மரணமாகி அவங்களுடைய பிரேதங்களை தான் கண்டெடுத்தாங்க போலீசார். உடனடியாக யார் இதை செய்திருப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை விசாரணைக்கு உட்படுத்தி குறித்த நபர் யார் என்பதையும் இனங்கண்டாங்க. போலீசார் வருவதற்கு முன்னமே குறித்த நபர் அங்கிருந்து தலைமறைவாகிட்டாரு. மற்றும் ஒரு இடத்துல துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நடந்ததாக போலீசாருக்கு தகவல் கிடைக்குது. உடனடியாக அந்த பிரதேசத்துக்கு போய் பார்த்திருக்கிறாங்க. ஒரு வீட்டுக்குள்ள மற்றும் ஒரு கடைக்குள்ள 2 நபர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டு அவர்களுடைய பிரேதங்கள் கண்டெடுக்கப்படுது. போலீசார் இந்த ஒரு விஷயத்தை விசாரணைக்கு உட்படுத்தியதெல்லாம் அவங்களுக்கு தெரிய வந்த விஷயம் இந்த 2 நபர்களையும் குறித்த துப்பாக்கிதாரி தான் படுகொலை செய்திருக்கிறார் அப்படின்னு ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்தினாங்க. 52 வயதுடைய ரியான் வில்லிஸ் என்பவர் தான் இதனுடைய சூத்திரதாரி என்பதை புரிந்து கொண்டு உடனடியாக வில்லிஸை தேடுகின்ற பணியை போலீசார் ஆரம்பிச்சாங்க. அங்க தேடி இங்க தேடி ஒரு பாலத்துக்கு அருகில வச்சு பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே வில்லிஸ் அதிரடியாக தனது துப்பாக்கியாலே தன்னுயிரை மாய்த்து கொண்டு தற்கொலை செய்து கொண்டாரு. முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 6 பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க, அதுவும் வில்லிஸுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க. துப்பாக்கி சூட்டு சம்பவத்துக்கு காரணமே குடும்ப தகராறு அப்படின்னு ஒரு விஷயம் முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கு. அமெரிக்காவை பொறுத்த வகையில இது ஒரு சாதாரண விடயமாகத்தான் பார்க்கப்படுது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருடம் தோறும் கிட்டத்தட்ட 21,000 தொடக்கம் 22,000 வரைக்குமான நபர்கள் படுகொலை செய்யப்படுகின்ற ஒரு கலாச்சாரத்தை கொண்ட நாடுதான் அமெரிக்கா. வீட்டுக்கு ஒரு மனநோயாளி, ஆறாளமாக துப்பாக்கிகள் கிடைக்கின்ற கலாச்சாரம். அதனால ஹாய் ஹுயிண்டா வாயிலே சுட்டுட்டு நகருகின்ற ஒரு கலாச்சாரம் தான் அமெரிக்காவுடைய கலாச்சாரமாக இருக்குது. இதுல கொடுமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருஷத்துக்கு 22,000 பேர் படுகொலை செய்யப்படுகின்ற ஒரு கலாச்சாரத்தை கொண்ட நாட்டினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு இந்த விவகாரம் எல்லாம் பார்க்கறதுக்கு நேரம் கிடையாது. வீட்டுக்கு வீடு எதுக்குடா துப்பாக்கி, வீட்டுக்கு வீடு எப்படா மனநோயாளியாக மாறினான் ஒவ்வொருத்தரும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் சிந்திப்பதற்கோ அவைகளை தீர்ப்பதற்கோ அந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கோ டொனால்ட் ட்ரம்ப் அவங்களுக்கு நேரம் கிடையாது. அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாடு பிடிக்கிறது, நாடுகள் மீது தாக்குதல் நடத்துறது, அந்த நாட்டில் ஆட்சி சரியில்லை, மூச்சு சரியில்லை, அவங்களோட பேச்சு சரியில்லை, என்ன சந்தோஷமாக வச்சுக்கிறாங்கல்ல, என்ன சந்தோஷமாக வச்சுக்கிறது ஒவ்வொரு நாட்டினுடைய தலைவருடைய கடமை. அவ்வாறு செய்யலைன்னா அவர்கள் மீது தாக்குதல் நடத்துறது அப்படின்னு ஒரு நிலப்பாட்டில் தான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிறாரு. ஈரானுடைய ஆட்சியாளர்கள் சரியில்லை, அந்த மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கான விடுதலை வாங்கி கொடுக்கணும் சொல்லுகின்ற டொனால்ட் ட்ரம்ப் அவரோட நாட்டினுடைய நிலைமை பற்றி கொஞ்சமாக சிந்திக்க கூடாதா? உலகத்துல மிகப்பெரிய ஒரு வல்லரசா இருக்கிற நாட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, வருஷத்துக்கு 22,000 பேர் சுட்டுக் கொல்லப்படுறாங்களாக இருந்தா இதுக்கு பின்னால் இருக்கின்ற காரணங்கள் நிச்சயமாக தேடி கண்டுபிடிக்கப்பட வேண்டிய விஷயம். நேற்றைய தினம் அரசியல் மட்டத்திலும் சரி ஊடகங்களையும் பேசுபொருளாக இருந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணன் தம்பியை திட்டி தீர்த்தது தான். 80 வயதை அடைகின்ற பெஞ்சமின் நெதன்யாகுவை இப்படி திட்டி தீர்த்தது அந்த நாட்டுக்குள்ள பல்வேறு விமர்சனங்களை உண்டு பண்ணிருக்கு. இந்த சம்பவம் எப்படி பதிவாகிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் போன் எடுத்து உடனடியாக பெஞ்சமினை அழைச்சி மிக மோசமான வார்த்தைகளால திட்டி தீர்த்திருக்கிறாரு. எப்படி ஆரம்பிச்சிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு பைத்தியக்காரன், நான் இல்லைன்னா இன்னைக்கு ஜெயில நீங்க களி செல்ல வேண்டி வரும், உங்களை பாதுகாத்ததே நான் தான், இதுவரைக்கும் பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன், உலக மக்களை உங்களை வெறுக்குது, அதனால இஸ்ரேலையும் ஒட்டுமொத்த இஸ்ரேலையும் உங்களால வெறுக்க வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி திட்டி தீர்த்திருக்கிறாரு. மறுமுனையிலிருந்து பெஞ்சமின் நெதன்யாகு என்ன பேசினாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி சரி எல்லாமே சரியா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்ற மாதிரி அண்ணனுக்கு சில வார்த்தைகளை மட்டும்தான் சொன்னாராம். மற்றபடி அமைதியாக இருந்து கேட்டுக்கொண்டே இருந்தாராம்.
அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய அதிகாரி ஒருத்தர் அதையும் உறுதிப்படுத்தியிருக்கிறாரு. டொனால்ட் ட்ரம்ப் மிக மோசமான வார்த்தைகளால் திட்டி தீர்த்ததாகவும் சில ஊடகங்கள் வந்து அந்த வார்த்தைகளை சொல்லுவதற்கே கூச்சமாக இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் அந்த வார்த்தை பிரயோகங்கள் இருந்ததாக சொல்லியிருக்கிறாங்க. சரி, பெஞ்சமின் நெதன்யாகுக்காகத்தான் இந்த யுத்தத்தை தொடங்கினாங்க. அப்படியாக இருந்தால் எதற்காக பெஞ்சமின் நெதன்யாகு மீது இவ்வாறு சீறி பாயணும், எதற்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடுப்பாகணும் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும். அதிகமாக அவர் டென்ஷன் ஆகிறது ஈரானிய அரசியல்வாதிகளாலும் ஈரானிய ராணுவ வீரர்களால் தான் அடிக்கடி கடுப்பானாரு. தன்னிலை மறந்து பேசுவாரு, பல்வேறு பதிவுகளை சோசியல் மீடியாக்கள்ல போடுவாரு. ஆனா பெஞ்சமின் நெதன்யாகு மீது இவ்வாறு சீறி பாயறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு வந்து காரணமாக இருந்தது வந்து ஈரான் தான். இந்த கதை எப்படி தொடங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெற்கு லெபனான்ல அட்டகாசம் பண்ணினது போதாது அப்படின்னு சொல்லி பெய்ரூத் மற்றும் லாஹியா என்ற பகுதியில் வந்து அதிரடி தாக்குதலை நடத்துவதற்கான உத்தரவை பெஞ்சமின் நெதன்யாகுவும் அவருடைய பாதுகாப்பு அமைச்சரும் அதற்கான உத்தரவை பிறப்பிச்ச அடுத்த கணமே உடனடியாக டொனால்ட் ட்ரம்புக்கு போனை போட்டு ஈரான் என்ன பண்ணிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்தினால் அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை இருந்து நாங்க வெளியேறுவோம் அப்படின்னு ஒரு மிரட்டலை விட்டதோட வெங்கையா போன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இருங்க, அவசரப்பட்டு ரெடாகுடமாக நீங்க முடிவுகள் எடுத்துறாதங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு போனை போட்டிருக்கிறாரு. போனை போட்டுதான் கிளின்னு கிழிச்சிருக்கிறாரு. நீ ஒரு பைத்தியக்காரன், நான் இல்லைனா நீ ஜெயிலுக்கு போயிடுவ, உன்னை பாதுகாக்கிற வேலையை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சீறி பாஞ்சிருக்கிறாரு. உடனடியாக சரி ஐயா எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு பார்த்துங்க அப்படின்னு சொல்லித்தான் அவரும் போன வச்சிருக்கிறாரு. இப்படித்தான் இந்த உரையாடல் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த பின்னணியில தான் பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்க ஜனாதிபதி திட்டி தீர்த்திருக்கிறாரு. தம்பியை திட்டுவதற்கு அண்ணனுக்கு உரிமை இருக்குதானே அப்படின்ற வகையில பெஞ்சமின் நெதன்யாகும் இதை கடந்து போயிருக்கிறார். ஆனா என்ன, இஸ்ரேலிய ஊடகங்களாக இருக்கலாம், எதிர்கட்சிகளாக இருக்கலாம், இந்த ஒரு விஷயத்தை பூதாகாரப்படுத்தி அவமானப்பட்டுட்டாரு, அசிங்கப்பட்டுட்டாரு. இந்த யுத்தத்தில் இவருடைய கை ஓங்கல்ல, இவர் அரசியலுக்காக தன் யுத்தத்தை செஞ்சு வராரு, இதுல எந்த ஒரு அடைவுகளும் அடையல அப்படின்னு சொல்லி உள்ள இருக்கின்ற எதிர்கட்சிகளுடைய ஊடகங்களாக இருக்கலாம், எதிர்கட்சிகளை போட்டு கிழிக்கின்ற ஒரு சூழ்நிலையும் அங்கு உருவாகிருக்கு. தற்போது இஸ்ரேல் மேற்கொள்ளுகின்ற தாக்குதல் திட்டத்தில் வந்து இப்போது பெய்ரூத்தும் லாஹியா என்ற பகுதியும் இப்போது நீக்கப்பட்டதாகவும் ரத்து செய்யப்பட்டதாகவும் இஸ்ரேல் உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்கு. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடைய இந்த ஆவேச பேச்சும் ஆத்திரமும் கோபமும் எதை காட்டுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு வகையில இந்த யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வந்துடணும், ஆனால் வெற்றி என்ற ஒரு விஷயத்தையும் அடைஞ்சிடணும், அதற்காக ஈரான் அடிபணியை செய்யணும் அப்படின்னு ஒரு இடத்துல தான் இருக்கிறாங்க. இல்லைன்னா பேச்சுவார்த்தை முடிஞ்சு அப்படின்னா யுத்தத்துக்கு போற ஒரு பண்பாட்டை கொண்ட டொனால்ட் ட்ரம்ப் எதற்காக இத்தனை நாள் தாமதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு யுத்தத்துல நிச்சயமாக அமெரிக்காவினால் வெற்றி வாகை சூட முடியாது என்பதனால் தான் இறங்கி வந்து யுத்த நிறுத்தம், அதுபோக பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லி அவ்வப்போது ஈரான் தனது நேச நாடுகளுக்கு அடித்தாலும் அவைகளை கூட பொறுமையாக கடந்து போகின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக இந்த யுத்தத்தில் வெற்றி கொள்ள முடியாது, ஈரானை அடிப்படை செய்ய முடியாது என்பதனால் தான் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து பார்த்தாங்க. இறுதியாக ஒரு பேச்சுவார்த்தைக்கு டொனால்ட் ட்ரம்ப் போயிருக்கிறாரு. மிகப்பெரிய ஒரு கனவு, இத்தோடு இந்த சோழியை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு தடையாக பெஞ்சமின் நெதன்யாகு இருந்துடக்கூடாது என்பதனால, இதை குழப்பி விட்டுறக்கூடாது என்பதனால தான் இப்போது வந்து தம்பின்னு கூட பார்க்காம மிரட்டுகின்ற, ஏசுகின்ற, தூசிக்கின்ற ஒரு இடத்துல டொனால்ட் ட்ரம்ப் போய் சேர்ந்திருக்கிறாரு. ஒட்டுமொத்தல நிம்மதி இல்லாம, சந்தோஷம் இல்லாம இந்த ஒரு விஷயத்தால பல்வேறு இழப்புகளை டொனால்ட் ட்ரம்ப் சந்திச்சிருக்கிறாரு. அதனாலதான் கடுப்பாகிறாரு, கோவப்படுறாரு, நிதானத்தை இழக்கிறாரு அப்படின்ற ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்படுது. இது போக வந்து எச் குழுவினருடைய அதிரடி தாக்குதல வந்து மிக முக்கியமான வான் பாதுகாப்பு கருவியாக இருக்கின்ற அயன்டோம் சுக்குநூறான சம்பவம் பதிவானது மட்டுமல்லாம உடனடியாக பாராளுமன்றத்திலே பாதுகாப்பு கவுன்சில் கூடப்பட்டு இந்த ஒரு விஷயம் குறித்து பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டிருக்கு. அப்படியான ஒரு தாக்குதலை தற்கொலை ட்ரோன் மூலம் நேரடியாக தாக்கித்தான் இந்த ஒரு சம்பவத்தை நடத்தி முடிச்சிருக்காங்க. அதுபோக வந்து மற்றொரு தாக்குதல வந்து இஸ்ரேலிய மிக முக்கியமான ராணுவ வீரர் பலியானதோட 5 பேர் படுகாயமடைந்த சம்பவம் பதிவாகியிருந்து மிக பரபரப்பாக வந்து அந்த காயமுற்றவர்கள் எல்லாம் இஸ்ரேலிய ராணுவத்தினர் சொந்த நாட்டுக்கு அள்ளிக்கொண்டு போன சம்பவமும் பதிவாகி இருந்தது. இந்த சூழ்நிலையில இப்போது இஸ்ரேல் எடுத்திருக்கிற முடிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தரைவழி தாக்குதலுக்கு 5 ராணுவ பிரிவுகளை பயன்படுத்தினாங்க. இப்போது வந்து 3 பிரிவினரை குறைத்து 2 பிரிவினர்களை மட்டுமே களத்தில் நிறுத்துவதாக இப்போது இஸ்ரேல் உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில தினங்கள்ல முடிக்கலாம் என்று தொடங்கப்பட்ட யுத்தம் இப்போது பல்வேறு இழப்புகளை சந்திக்கிற சூழ்நிலையில அமெரிக்க ஜனாதிபதியினுடைய
மிகப்பெரிய கோபமும் உண்டாகிட்டு அப்படின்றதுனால அமெரிக்க ஜனாதிபதியினுடைய ஏச்சு பேச்சுக்கள் எல்லாம் கேட்க வேண்டி இருக்குது அப்படின்றதுனால உடனடியாக 3 பிரிவினர்களை இப்போது வாபஸ் பெற செஞ்சிருக்குது இஸ்ரேல். என்னதான் இருந்தாலும் அடி உதவுவது போல அண்ணன் தம்பி உதவுறது இல்லை. அதுபோக இப்போது டொனால்ட் ட்ரம்பும் கடுப்பாக இருக்கிறாரு. இந்த யுத்தத்துல அமெரிக்காவினுடைய உதவியும் ஒத்தாசையும் இல்லைன்னா எந்த ஒரு யுத்தத்தையும் இஸ்ரேலால் தனிமையில் செய்ய முடியாது என்பதுதான் யதார்த்தம். அந்த ஒரு விஷயத்தை இப்போது இந்த சம்பவங்கள் படம் பிடிச்சு காட்டியிருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த ஒரு விஷயங்கள்ல என்னென்ன விஷயங்கள் நடந்து முடிய போகுதோ அப்படின்னு சொல்லி. என்னதான் இருந்தாலும் எமது பிரார்த்தனை மத்திய கிழக்கு நாடுகள்ல ஒரு அமைதியான சூழல் உருவாகட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.